ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த லெவலுக்கு மேலே இருந்தால் நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிற ஒரு லெவல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு எம்எஸ்டி லெவல் நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள், அதாவது யூடியூபுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம டெய்லி கொடுக்குறோம். இது ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் இன்ட்ராடேல ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த லெவல்ஸில் இருந்து எப்படி நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதையும் நீங்கள் இந்த லைனை நீங்கள் ட்ரா பண்ண உங்களுடைய டெர்மினலில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினாலும். ஸோ நான் எப்படி என்ட்ரி ஆவேன், எக்ஸிட் ஆவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இதில் விளக்குறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய எதையும் நான் சொல்கிற எதையும் ரெக்கமெண்டேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ நாளைக்கான லெவல் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஃபைல் வச்சு நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கெல்லாம் அதிகமாக ஒரு 70% மார்க்கெட் எப்படி அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தோன்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த 24,660 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது என்னென்னா வேல்யூ ஏரியாவினுடைய ஹை. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,650, 648. ஸோ 650 அப்படிங்கிறத ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கோங்க, ஓகே? அப்புறம் சப்போர்ட் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது வால்யூம் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வால்யூம் அப்படிங்கிறத சப்போர்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா 24,623. ஸோ 24,600 அப்படிங்கிறது இந்த இடம் வால்யூம் அதிகமாக ஒரு 70% வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கிறது இன்றைக்கி, ஓகேவா? ஸோ இது நமக்கு ஒரு சப்போர்ட்டாவோ ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எக்ஸிட் எடுக்கிறதுங்கிறது நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எம்எஸ்டி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம், மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரியில். ஸோ மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரினா நம்மளுடைய வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு வரக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு இன்ட்ராடே பேஸ்ட், அதாவது இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், ஓகே? ஸோ நாளைக்கான எம்எஸ்டி லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,634 இருந்து 24,640. ஸோ ஒரு 3 பாயிண்ட் தான் எம்எஸ்டி லெவல். ஸோ இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே தான் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்து, அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் லோ, வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது, லோவுக்கு கீழே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு, லோவுக்கு மேலே, ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே எம்எஸ்டி லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங். ஸோ இந்த இடம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த எம்எஸ்டி ஜோன், இந்த இடம், ஓகேவா? ஸோ வேல்யூ ஏரியாவுடைய லோ. இப்போ நமக்கு என்ட்ரி எப்படி அப்படின்னு பார்க்கலாம், ஓகே? ஸோ கீழே இருக்கக்கூடிய எம்எஸ்டியை பேஸ் பண்ணி டெய்லி இன்ட்ராடே நமக்கு சப்போர்ட் என்ன அந்த லெவல் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ மெயினான சப்போர்ட் 24,586. ஸோ 24,600 அப்படிங்கிற சொல்லியிருந்தோம், 24,586, 24,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேவா? இந்த ரெண்டு சப்போர்ட்டுமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதேமாதிரி மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,695. ஸோ 24,700 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 24,750. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறேன், நான் என்ன ட்ரேட் பண்ணுறேனோ அதை தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இந்த எம்எஸ்டி அப்படிங்கிறது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஓப்பன் ஆகும்போது இது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 24,637லேருந்து 640 வரைக்கும் சொல்லியிருந்தேன் அந்த எம்எஸ்டி லெவல். ஸோ எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது. ஏன் அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு தான் நம்ம இந்த இதெல்லாம் எடுத்திருக்கோம். இந்த வால்யூம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோவெலாம் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், ஓகே? ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ரேஞ்சில் ஓப்பன் ஆகி 5 மினிட் கேண்டில் மேலே எம்எஸ்டி போயிடுச்சு அப்படின்னா, எம்எஸ்டி போன பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து எனக்கு ஒரு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா, இந்த ரிவர்சலை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன். இன்கேஸ் மார்க்கெட் 5 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே போயிடுச்சு,
இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வெரி ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹையிலேருந்து நான் செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் எதிர்பார்க்கும்போது என்ன பண்ணுவேன், நான் வந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் நான் ட்ரேட் பண்ண சொல்லுவேன் எல்லாரையுமே. நானும் அப்படி தான் பண்ணுறேன். அதனால தான் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. 15 நிமிஷம் கேண்டில் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் கேண்டில் வந்து இந்த வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ ஏரியாவுடைய ஹை லோ ஓகே சாரி லோ கீழே இருக்குது, ஹைலாம் வந்து நமக்கு டச் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வந்து கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இங்கேருந்து நான் ரிவர்சல் ஆகும்போது இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லையோ இல்லைனா வந்து இந்த எம்எஸ்டி லெவல்லையோ வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன். ஸோ என்ன ப்ராஃபிட் கிடைக்கோ அதில் நான் எக்ஸிட் ஆயிடுவேன். இந்த புட் ஆப்ஷன் நான் என்ட்ரி ஆகிற இடம் தான் இது. என்ட்ரி ஆகிட்டு என்ன எனக்கு வந்து ஒரு சின்ன லாபம் இருக்குது அப்படின்னா நான் எக்ஸிட் ஆயிடுவேன் ஓகேவா. ஸோ இதுதான். அதேமாதிரி நாளைக்கு வந்து நான் வந்து காலில் எப்போ பை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கால் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே போன பிறகு தான் ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலெல்லாம் போயிடுச்சு மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே போயிடுச்சு. ஹைக்கு மேலே போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த இருக்குது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வரும்போது இந்த வேல்யூ ஏரியா ஹையிலேருந்து நான் வந்து ஒரு கால் பை பண்ணுவேன். மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே க்ளோசிங் நடந்திருக்கு, நம்மளுடைய எம்எஸ்டி லெவலுக்கு கீழே க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட் இந்த லெவலில் ஓப்பன் ஆகும்போது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து இங்கே வந்து ஒரு இன்றைக்கி உள்ள லெவலுக்கு மேலே, அதாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங்க்கு மேலே இந்த வேல்யூ ஏரியா ஹையோ இல்லைனா வந்து மேலே இருக்கக்கூடிய நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் எதிர்பார்ப்பேன். ஓகே. ஸோ அந்த செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கான லெவல் வந்து இந்த எம்எஸ்டி லெவல். ஸோ எம்எஸ்டி லெவல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது வந்து டார்கெட்டாக வச்சுக்குவேன். ஸோ மார்க்கெட் வந்து கீழே ஒரு வேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகணும். ஓகே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ், அதாவது என்னென்னா சப்போர்ட் இருக்கு இல்லையா, 24,600. ஸோ 24,600 நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இங்கே வரும். இங்கே நம்ம வேல்யூ ஏரியாவுடைய லோவுக்கு வரும். ஸோ வேல்யூ ஏரியா லோவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இங்கேருந்து திரும்ப ரிஜெக்ஷன் ஆகும்போது நான் வந்து ஒரு புட்டை பை பண்ணுவேன். ஓகே. ஸோ இது வந்து நாளைக்கு நான் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எப்படி வந்து இதை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேனோ அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதோடு வந்து நீங்கள் வந்து இந்த எம்எஸ்டி லெவல் நான் சொன்ன இந்த லெவல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுடைய ட்ரேடிங்குடைய அக்யூரசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. ஒரு ஃபேக்ட் ட்ரேட் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கலாம். எந்த இடத்துல நம்ம வந்து காலை பை பண்ணணும், எந்த இடத்துல புட்டை பை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த தொடர்ந்து கண்டினியூவாக நம்மளுடைய லெவல்ஸ்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கே புரிய வரும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணணும், இந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இதற்கான இந்த எம்எஸ்டி லெவல் என்ன அப்படிங்கிறதுக்கான கோர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன, ஏன்னா நீங்கள் வந்து எம்எஸ்டி லெவல் வச்சு நீங்கள் எத்தனை பேர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணதா அப்படின்னு நினைங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.